இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில ஒரு வித்தியாசமான கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கல்யாணம் பண்ணவங்க, கல்யாணம் பண்ண போறவங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் முக்கியமா பார்க்க வேண்டிய படம். பொண்டாட்டிக்கு புருஷங்காரன் துரோகத்தை பண்றான். இது தெரிஞ்சுக்கிட்ட பொண்டாட்டிக்காரி புருஷங்காரனை போட்டு தள்ளிடுறா. போட்டு தள்ளிட்டதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கிறாங்க. போலீஸ்காரங்க கிட்ட நடிப்பா பாரு, உலகமாக நடிப்பா, அப்படி ஒரு நடிப்பு. ஆனா கடைசியில அந்த டெட் பாடியை வச்சிருப்பா பாருங்க, யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பொண்ணால இவ்வளவு தைரியமா இவ்வளவும் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம மூக்கு மேல வரல வைக்கிற அளவுக்கு தான் இந்த படத்தோட கிளைமாக்ஸ் முடிச்சிருப்பாங்க. என்ன ஏதுன்னு டீட்டெயிலா மத்தபடி கதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜென்டில் ஹூமன் அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. சரி வாங்க இப்ப நேரா கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காலையில மங்களகரமா ஒரு பொண்ணு ஏஞ்சு வந்து குளிச்சுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே கிச்சனுக்கு போறா. பரபரப்பா வேலையை பார்க்கறா. அடுத்தது இந்த பொண்ணோட வீட்டுக்காரனை காமிக்கிறாங்க. காலையில குளிச்சுட்டு அவனும் பக்தி பரமாசமா வந்து சாமி எல்லாம் கும்பிட்டு இருக்கான். புக்கு படிக்கிறது அவனுக்கு வழக்கம். அப்படி புக்கு படிச்சதுக்கு அப்புறம் கிளம்புறான். புது கல்யாணம், புதுசா ஒரு அபார்ட்மெண்ட்ல குடி வந்திருக்காங்க. வேலைக்கு போகும்போது அந்த 2 வார்த்தை சொல்லிட்டு போங்களா அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிக்காரி கேட்க, புருஷங்காரனும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போறான். கட்டி பிடிச்சிட்டு போறான். புருஷங்காரனை வேலைக்கு அமிச்சதுக்கு அப்புறம் பொண்டாட்டி வீட்டுல இருக்கிறது, துணி துவைக்கிறது, பூ கட்டுறது, ஜாமா விளக்குறது இப்படின்னு வீட்டு வேலை ஒட்டுமொத்தத்தையும் இழுத்து போட்டு செஞ்சு முடிக்கிறான். சாயந்திரமா புருஷங்கார வேலை விட்டு வந்திருக்கான். வந்தவங்க கிட்ட இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பொண்டாட்டிக்காரி கேட்டா, புருஷங்காரா நல்லாதாமா இருந்துச்சு, உன்னோட சாப்பாட்டுக்கு குறையே கிடையாது, என்னமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு புகழ ஆரம்பிக்கிறான். நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றீங்க, கேட்கறதுக்கு முன்னாடி எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மல்லிகைப்பூ வாசனைனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் மண்டையில கமகமன்னு வருது அப்படின்னு இவன் கொஞ்சம் அடி போட்டுக்கிட்டு இருக்கிறான். சரி குளிச்சு முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு டிஃபன் எல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி பொண்டாட்டிக்காரி குளிக்க அனுப்புறா. அதுக்கப்புறம் வராங்க, திரும்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அடுத்த நாள் கோவிலுக்கு போறாங்க. இப்படின்னு இவங்களோட வாழ்க்கை ரொட்டீனா இது மட்டும் தான் போய்கிட்டு இருக்கும். பக்கத்து வீட்டுல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் சேர்ந்து முறுக்கெல்லாம் சுட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம படத்தோட இந்த ஹீரோயின் கூட அங்கதான் இருக்கிறா. எல்லாரும் அவங்க வீட்டுல இருக்கிற நடக்க பிரச்சனை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. புதுசா அங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு குழந்தை எல்லாம் இருக்கிறாங்க. அதையும் இவங்க குத்தங்குறை பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 வருஷம் தானே ஆகுது, இன்னும் நிறைய இருக்குது, வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குது, அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பொறுமையா குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. காலகாலத்துக்கு அதெல்லாம் நடக்க வேண்டியது இருக்கு, எங்க காலத்துல அதுதான் ஒரு முக்கியமான வேலையவே பாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, என் வீட்டுக்காரர் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, வந்தவன அவருக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் உன் ஹஸ்பண்ட் காஃபி கூட போட்டு குடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டாரு, அவருக்கு எல்லாத்தையும் நான் தான் எடுத்து கொடுக்கணும், போயிட்டு உடனே வந்துடுறா அப்படின்னு சொல்லி இவ ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கிறா. பக்கத்து அபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு இருக்கிறா. இவ உள்ள வர்றதுக்குள்ள அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறா. போதாத கரைக்கு புருஷங்காரனே டீ போட்டு எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இங்க தெரிய வருது. இது நாள் வரைக்கும் தனக்கு ஒரு டீ காஃபி போட்டது இல்ல, ஆசைப்பட்டு ஒண்ணு கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது இல்ல. ஆனா இன்னைக்கு வீட்டுக்காரன் கிச்சனுக்கே போயிட்டு டீயை போட்டு வந்து கொடுத்துருக்கான். அப்பனா இவனுக்கு டீ போட தெரியும், நமக்கு தான் எந்த வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி மனசுக்குள்ள ஒரு கேள்வி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. என் பொண்டாட்டி நல்லா சமைப்பா, சமைடி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி புருஷங்கார சொல்லிக்கிட்டு இருக்க. அதுதான் உன் பொண்டாட்டி சமைக்கிறது நான் ஏற்கனவே சாப்பிட்டுருக்கேன், போதாத குறைக்கு நேத்து கூட ஆபீஸ்ல சாப்பிட்டேன் உன்னோட கேரியர்ல இருக்க சாப்பாடுன்னு சொன்னதான் இங்க நம்ம பொண்டாட்டிக்காரிக்கு புரிய வருது. நேத்து கட்டி கொடுத்த சாப்பாடு அப்ப வீட்டுக்காரன் சாப்பிடல, பொய்யா சொல்லி இருக்கிறான் நம்ம கிட்ட நல்லா இருக்குன்னு, இவதான் சாப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க மேலையும் கொஞ்சம் சந்தேகமும் வருது. அவங்களுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நைட் டைம் ஆகுது. திரும்ப புருஷங்கார பொண்டாட்டி கிட்ட ஜாலியா இருக்கிறான். மல்லிகைப்பூ வாசனை அவனுக்கு பிடிக்கும் இல்லையா, இன்னைக்கு கொஞ்சம் உஷார் பண்ணி ஜாலியா இருந்தான். அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. இன்னைக்கு சாமி கும்பிடணும், அதுக்காக பொங்கல் எல்லாம் சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. கார் சாவியை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு ஆபீஸ்க்கு அனுப்பும் போது கூட அந்த 2 வார்த்தைக்காக தான் அந்த பொண்ணு ஏங்குறா. ஐ லவ் யூ சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க போறாங்க. திரும்பவும் அந்த பொண்ணு வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறா. துணி துவைக்கிறா, ஜாமா வளர்க்கிறா, இப்படின்னு வீட்டு வேலைகளை திரும்ப இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. அடுத்த நாள் காலையில புருஷங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. என் ஃப்ரெண்டு வந்துட்டு இங்க ஒரு கம்பெனில வேலை கேட்டு வந்திருக்கான், சோ நம்ம வீட்டுல ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ணு சொல்றாரு, தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி புருஷங்காரன்ட்ட பர்மிஷன் கேட்க, இதுல என்ன புதுசா, ஃப்ரெண்டுக்குள்ள என்ன மத்தாய்க்கும், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, வர சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு இப்ப வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க. புருஷங்காரன் இப்பதான் குளிச்சுட்டு உள்ள ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காப்ல. காலிங் பெல் அடிக்கிற சத்தம் யாருன்னு பார்த்தா இந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச பொண்ணு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வந்தாங்க இல்லையா, அவங்க தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் புருஷங்காரன் வரான். ஆபீஸ்ல கிளம்பிட்டுறதுக்காக ரெடியா இருக்கிறான். சாப்பிடறதுக்காக ஒட்டுமொத்த பேரு இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது அக்கா உங்க சமையல் ரொம்ப அழகா இருக்குது, நீங்க சிட்டில இருந்தாலும் இன்னும் பழைய கிராமத்து பொண்ணு மாதிரி புடவை எல்லாம் கட்டி அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் ஹஸ்பண்ட்கார பொண்டாட்டிக்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நான் ஊருக்கு போறேன், வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏதோ கம்பெனி வேலை விஷயமா போறாராம். சரிங்க நானும் கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி வா நான் கார்ல தானே போறேன், அப்படியே உன்னை டிராப் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல நான் ஹோட்டலே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றான். இல்ல நான் அந்த வழியே தான் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா இல்ல அக்கா, நீங்க கார் ஓட்ட மாட்டீங்களா சொல்லி
சொல்லி கேட்டா எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு சொல்லி பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஊர்ல டிராக்டர் எல்லாம் ஓட்டுவீங்க, அதே மாதிரி தான்க்கா கார் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்க புருஷங்கார என்னது டிராக்டர் எல்லாம் ஓட்டுவேன், என்னடி ஒரு புது கதையா ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி புருஷன் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. வந்திருக்கிற பொண்ண வீட்டுல நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹஸ்பண்ட் வைஃப் 2 பேருமே இப்ப ஒரே கார்ல போலாம் சொல்லி முடிவு பண்றாங்க. பொண்டாட்டிக்காரி கோவிலுக்கு போற வேலை இறக்கி விட்டுட்டு காரை எடுத்துட்டு இவன் ஒரு 3 நாள் ஊருக்கு போறதா சொன்னா இல்லையா, அங்க போகணும். இப்போ கிட்ட போய் கொஞ்ச நேரத்துல என்னோட போனை வந்துட்டு வீட்டுல வச்சுட்டு வந்துட்டு நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி புருஷங்கார அங்க இருந்து போறான். எனக்கு டைம் ஆகுதுங்க, நான் ஆட்டோல போய்க்கிறேன்னு சொல்லி பொண்டாட்டிக்காரி கோவிச்சுக்கிட்டு ஆட்டோல ஏறி போயிடுறான். இந்த பக்கத்துல புருஷங்கார மேல ஏறி அப்படியே வரான். வீட்டுல வேற வந்திருக்கிற பொண்ணு கொஞ்சம் தனியா இருக்குது இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட என் போனை கொஞ்சம் எடுத்துக்கொடு, அதை எடுத்துக்கொடுன்னு சொல்லி வேலை வாங்கிட்டு இருக்க. அந்த பொண்ணோட அழக பார்த்து தப்பான பார்வையில வர்ணிச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம படிக்கட்டுல ஏறி வந்தது கொஞ்சம் மூச்சு வாங்குது, கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு கூட அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட கேட்க, சரின்னு அந்த பொண்ணு சொந்தக்காரராச்சே அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணி எல்லாம் போட்டு கொடுக்குது. போட்டுக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணு கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, இவன் அந்த பெண்ணோட அழக பார்த்துட்டு பின்னாடியே போய் நிக்கிறான். அந்த பொண்ணுக்கு பக்கத்துல போய் நிக்கிறான். திடீர்னு அந்த பொண்ணு கட்டி பிடிக்க இந்த பொண்ணு தள்ளி விட சுடுதண்ணி வேற வச்சிருந்தாங்களே, அது சட்டையில கொட்டிடுது. அவ வழுக்கல் விட்டு கீழே விழுந்ததுல அங்க ஸ்டெப்ல தலை அடிச்சு அதே இடத்துல படுத்து படுக்க ஆயிட்டான். இந்த பொண்டாட்டிக்காரி கோவிலுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்திருக்கிறா. வந்த உடனே கார் வேற அங்கே நிக்குது. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணு புரியாம மேல ஏறி வந்துகிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்துல தான் அந்த பொண்ணு உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. என்னடி ஆச்சு, என் வீட்டுக்காரர் என்னடி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டா, கீழே படுத்து படிக்கவே இருக்கிறாரு, பேச்சு மூச்சு எதுவுமே கிடையாது. அப்போ பக்கத்துல அவரோட போன் வந்துட்டு அடிக்குது. அந்த போனு பக்கத்து அபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அவ தான் இங்க போன் பண்ணிருக்கா. இதையும் நம்ம ஹீரோயின் அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ண கொஞ்ச நேரத்துல எங்கடா இருக்க, சீக்கிரம் வரேன்னு சொல்லி இருந்தேன், நம்ம கிளம்பணும், சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசுறத இவங்களுக்கு சந்தேகம் வருது. ஆல்ரெடி அவங்க மேல கொஞ்சம் டவுட் இருந்தது இல்லையா, இப்ப இவங்க 2 பேரும் ஏதோ தப்பு பண்றாங்க சொல்லிட்டு போன்ல இருக்கிற மத்த டீடைல் எல்லாம் எடுத்து நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வாட்ஸ்அப்ல 2 பேரும் லவ் பண்ண விஷயமும், இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்த விஷயமும், கிஸ் பண்ணிக்கிட்ட விஷயம், சாட்டிங் கீட்டிங்னு இவங்க 2 பேரும் இல்லீகல் அஃபேர்ல இருந்திருக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் தெரிய வருது. அந்த பக்கத்துல இருக்கா இல்லையா, அழுதுகிட்டு இருக்கா அந்த பொண்ணு, நான் தெரியாம தள்ளி விட்டேன்க்கா, என்ன கட்டிப்பிடிக்க வந்தாரு, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வந்துச்சு, நான் எதுவுமே பண்ணல, தள்ளி விட்டதுல கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயத்துல அழுதுகிட்டு இருக்கு. இப்ப கீழே விழுந்தான் இல்லையா நம்ம ஆளு, அவனுக்கு உயிரெல்லாம் போகல, கொஞ்சம் மயக்கத்துல தான் இருக்கிறான். இப்ப இரும்பல் சத்தம் கேக்குது, தண்ணி கொடுத்தா அவனை காப்பாத்தலாம். ஆனாலும் ஹீரோயின் தண்ணி குடுக்கலங்க. நேரா என்ன பண்றானா, அவளோட கழுத்துல பக்கத்துல ஒரு அருவா ஒண்ணு கிச்சன்ல இருக்கு, அதை எடுத்து கழுத்தை கண்ட மணிக்கு அறுக்கிறான். இதை பார்த்துக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு பயந்து அலறல் சத்தம் கேக்குது. அதே நேரத்துல இவளோட மூஞ்சில ரத்தம் தெறிக்கவும் ஆரம்பிக்குது. நீ ஒண்ணு பண்ணாத, நீ நார்மலா போய் இன்டர்வியூல அட்டன் பண்ணிட்டு நீ ஊருக்கு கிளம்பு, இதை நான் பாத்துக்கிறேன், இது என் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தைரியமா முடிவு பண்ணுது. திரும்ப கதவை தட்டுற சத்தம், நேரா போயிட்டு கிச்சன்ல மூஞ்சி கை கால கழுவிட்டு கதவை திறந்து பார்த்தா வாட்ச்மேன் வந்திருக்கான். கார் வேற வாசல்ல கேட்ல நிக்குது, கார் எடுத்து விடணும் அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் சொல்லிட்டு போறான். நேரா நம்ம ஹீரோயின் நேரா கீழே போறாங்க. இவங்களுக்கு கார்லாம் ஓட்ட தெரியாதுன்னு பார்த்தா போயிட்டு கார் எடுத்து பக்காவா ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஷனலா டிரைவர் கிட்ட தோக்கடிக்கிற லெவலுக்கு நம்ம ஹீரோயின் கார் ஓட்டுவாங்க போல. கார் அங்கே பார்க் பண்ணிட்டு நேரா மேல வந்து கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னவோ யோசிக்கிறாங்க, ஏதோ சில விஷயங்களை அப்படியே பண்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண சொன்னதில்ல, அந்த பொண்ணுகளை உட்கார வச்சு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி எதுவும் நினைக்காத, யாருக்கிட்டையும் சொல்லாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், இப்ப கிளம்புன்னு சொல்லி அந்த பொண்ணை வழி அனுப்பி விடுறாங்க. அந்த பொண்ணை அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் மட்டும் தனியா அவங்க ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்த நாட்களை நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வீட்டு பெல் அடிக்கிற சத்தம், பக்கத்து வீட்டு அபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அந்த பொண்ணு இங்க வந்திருக்கா. அவங்க ஹஸ்பண்ட் எங்க போயிருக்காங்க, ஏது போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, என் ஹஸ்பண்ட் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு, வரதுக்கு ஒரு 3 நாள் ஆகும், என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட LIC பணம் போறதுக்காக கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்திருந்தா அதை கட்டிட்டாரா இல்லையான்னு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. போன் பண்ணி பார்த்தாலும் போன் இப்ப ரீச் ஆகல அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க, பொதுவா அவர் வேலைக்கு போனாருன்னா போன் எல்லாம் எடுக்க மாட்டாரு, எனக்குமே எதுவும் கால் பண்ணல அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நான் அந்த பொண்ணு வந்தா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பொண்ணு போகும்போது அவன் லவ் பண்ணதை நினைச்சா அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவளும் இந்த பொண்ணு 2 பேரும் இல்லீகலா அஃபேர்ல இருந்திருக்காங்க. முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிற ரேஞ்சில தான் போயிருப்பாங்க. ஆனா மாப்பிள்ளையோட அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணுல நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மைண்ட் வாஷ் பண்ணி இப்ப இருக்க நம்ம ஹீரோயினை கட்டி வச்சிருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட அந்த ஆள் அடிக்கடி அந்த பொண்ணை போய் பாக்குறது, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, அப்பப்ப லீவ் போயிட்டு அவ வீட்டுக்கு போறது அப்படின்னு ஜாலியா என்ஜாய்மெண்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுகிட்டே இவளை நான் வேண்டா விருப்பாதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உன் கூட தான் நான் இருப்பேன், நீதான் உலகம் சொல்லி அப்பல இருந்து 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. இவங்களும் அப்பப்ப ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கத்துல இருக்கு. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா,
ஃப்ரிட்ஜ்ல இருக்க கேக்கெல்லாம் எடுத்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கிறா. என்ன நினைக்கிறா, என்ன பண்றா, கொலை பண்ணிட்டோமேங்கிற ஒரு குற்றம் அடிச்சு அவகிட்ட கொஞ்சம் கூட கிடையாது. இப்போ அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த பொண்ணு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கா. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. இந்த மாதிரி நான் LIC ஏஜென்ட் கட்டுறதுக்காக ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்தேன், அவர் ஒரு 3 நாளா காணாம போயிட்டாரு, அவருக்கு போன் பண்ணாலும் எடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் தான் ஏதோ வேலை விஷயமா போயிருக்காங்கன்னு சொல்லி நீங்களே சொல்றீங்க, அப்புறம் ஏன் தொந்தரவு பண்றீங்க, வந்துருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பணம் கொடுத்ததுக்கான ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டா, எவிடன்ஸ்லாம் ஒன்றும் பெருசா இல்ல சார், ஆனா உங்க வீடு எனக்கு தெரியும், அந்த வீட்டுல இருக்க அவங்க ஒய்ஃபு கிட்ட கேட்டாலும் ஊருக்கு போயிருக்கிறதா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் விசாரிச்சு என்ன ஏதுன்னு சொல்றமான்னு சொல்லி இங்க இருக்கிற போலீஸ்காரு சொல்லி அனுப்புறாரு. அதே நேரத்தில் இப்ப நம்ம ஹீரோயினை விசாரிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் கேட்டாலும் வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு, வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன வேலை விஷயம், உங்க ஹஸ்பண்ட் எங்க வேலை செய்யறாருன்னு கேட்டா LIC ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ பக்கத்து வீட்டுல அபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு வந்து விசாரிச்சதாவும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. உங்களுக்கு எந்த ஊருமான்னு சொல்லி கேட்டா, இந்த போலீஸ்காரர் இருக்காருங்களா அதே ஊரை தான் இந்த பொண்ணு சொல்லுது. நீ நம்ம ஊர் பொண்ணாக போயிட்ட, கண்டிப்பா இதெல்லாம் வந்துட்டு பெரிய பிரச்சனையா இருக்காது, உங்க ஹஸ்பண்ட் கிடைச்சிருவாரு, ஊருக்கு போயிருப்பாரு, ஏதோ ஒரு வேலை விஷயமா போன்ல சார்ஜர் இல்லாம இருந்திருக்கும், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஏதாவது அமௌண்ட் கொடுத்தது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டா ஹீரோயின் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்கிட்ட கூட வந்து கொடுத்ததா சொல்றாங்க, ஆனா என் ஹஸ்பண்ட் அப்படி மாதிரி கொடுத்திருந்தா சொல்லிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. வரும்போது ஒரு 2 போலீஸ்காரங்க தான் வந்திருப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துருன்னு சொல்லி போகும்போது டப்புன்னு சேர்ல உட்காந்துறா ஹீரோயின். அவளுக்கு ஏதோ மயக்க வர மாதிரியும் லோ பிபி இருக்கிறதாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நீங்க பாத்துக்கமா உடங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்றேன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப நேரம் நம்ம ஹீரோயின் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஹீரோயின் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்காங்க, சோ கன்சீவா இருக்காங்க. இப்ப அப்படியே யாருக்கோ போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட இந்த திரும்பவும் அந்த பக்கத்து வீட்டு அபார்ட்மெண்ட் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அவங்க பொண்டாட்டியே சொல்லிட்டாங்க அவங்க ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்கன்னு. அவங்களே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நீங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த அஃபேர்ல இருந்த பொண்ணை போலீஸ்காரங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கூடவே ஒரு வக்கீல கூட்டு வந்திருக்காங்க. என்ன எது விசாரிச்சு சொல்லுங்கன்னு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணதால வேற வழி இல்லாம திரும்பவும் போலீஸ்காரங்க விசாரிக்கிறதுக்காக வராங்க. அப்போ அந்த அபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த இடத்தெல்லாம் பாக்குறாங்க. கார் இங்கே நின்னுகிட்டு இருக்கு. என்னமா உங்க ஹஸ்பண்ட் கார் இங்க நிக்குதுன்னு சொல்லி எதிர்ச்சியா வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போலீஸ்காரங்க விசாரிக்க, அவர் கார் எடுத்துட்டு போல இங்கதான் விட்டுட்டு போனாரு, ஏதோ ஒரு மெக்கானிக்காரர் வராராம், அவர்கிட்ட சாவி கொடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லி இங்க இருக்க நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. கார் கீயை நம்ம ஹீரோயினை எடுத்துட்டு வர சொல்றாங்க. கார் கீ பர்ஸ்ல வச்சிருக்காங்க, அப்பவும் கொடுக்குறாங்க. கையில இருக்க ரிப்போர்ட்டை கீழே போடுறாங்க. கன்சீவா இருக்கிறத போலீஸ்காரங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ கார் கீ எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்போ கார்ல மொபைல் போன் இருந்ததை நம்ம போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வேற பயப்படுறாங்க, என் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு சார் என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்க. போலீஸ்காரங்க கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப பக்கத்து வீட்டுல இன்னொரு பொண்ணு இருக்கா. அவ நேரா அங்க வந்து யாருமே இல்லாத வீட்டுல ஒரு தனி பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, அதுவும் லேடி போலீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சத்தம் போட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரங்களை அனுப்பிச்சு விட்டுருது அந்த பொண்ணு. திரும்பவும் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுல இருக்க அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க பொண்ணு தான் வக்கீல கூட்டு வந்திருக்கு. திரும்பவும் போலீஸ்காரு கண்டமணிக்கு திட்ட ஆரம்பிக்கிறாரு. இத பாருங்க, சட்டப்படி பார்த்தா உங்களை தான் தூக்கி நான் உள்ள வைக்கணும், ஏன்னா அவர்கிட்ட நீங்க தான் கடைசியா பேசிருக்கீங்க, நீங்களும் அவங்களும் சேர்ந்து கோவா போலான்னு பிளான் பண்ணிட்டு பாதி வழியில அவர் வரல, சோ அதனாலதான் இப்ப அவர் காணாம போயிருக்காரு. சட்டப்படி பார்த்தா உங்க மேல சந்தேக கேஸ் போட்டு உங்களே தூக்கி உள்ள வைப்பேன், நீங்க தேவையில்லாம நீ அந்த ஆளா பண்ண அட்டு அராஜகம் எல்லாம் அந்த போன்ல இருக்குது, கேட்கவே காதெல்லாம் கூசுது அப்படின்னு சொல்லி இங்க இருக்க போலீஸ்கார திட்டுறாரு. நேரா அந்த பொண்ணு திரும்பவும் மேல இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட போகுது. இந்த மாதிரி கேஸே எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதால இப்ப நம்ம போலீஸ்கார கூப்பிட்டு அந்த ஆளு திட்டமா ஆரம்பிக்கிறாரு. என்னையா தனியா இருக்கிற அந்த பொண்ணு உனக்கு ஏதாவது காமிச்சிட்டாளா, அவளுக்கு சப்போர்ட் பண்ற உன் ஊருக்காரியாக்கும் அப்படின்னு சொல்லி திட்டவே ஆரம்பிக்கிறாரு. என்ன எதுன்னு அந்த கேஸ் சீக்கிரமா விசாரி, இல்லனா உன்னை வேற எங்கெல்லாம் தூக்கி அடிப்பேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த ஆளு மிரட்டவா ஆரம்பிக்கிறார். வெளியே வந்து நிக்கிற போலீஸ்காரு இன்னொரு ஏட்டுக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. சார் இப்ப திட்டினார்ல இன்ஸ்பெக்டர், அவர் மட்டும் என்ன ஓகேமா, அவர் நிறைய பொண்ணுங்க கூட அஃபேர்ல இருக்கிறாரு, அந்த விஷயமாவே பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஆளு எங்கேயாவது டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போறானா இல்ல டிஸ்மிஸ் ஆகிறானு யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் ஏட்டு என்ன சொல்றாருன்னா, உங்க ஊர் பொண்ணா இருந்தாலும் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகுது. திரும்பவும் இங்க பக்கத்து வீட்டு அபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அவளுக்கு அப்பா அம்மானு பெருசா யாருமே கிடையாது, இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இறுதி அஞ்சலி எல்லாம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அங்க இருந்து நேரா கிளம்பி திரும்ப ஹீரோயின் வீட்டுக்கு தான் அந்த பொண்ணு வருது. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோயின் கிட்ட சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நானும் உன் வீட்டுக்காரனை நம்பி ஏமாந்துட்டேன், அவன் என்ன லவ் பண்றதா சொன்னான், அதனால நம்பி இருந்தனால இப்ப நானுமே பிரெக்னன்ட்டா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டோன்னா நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் 2 ஷாக் ஆகுது. அவனை என்னதான் பண்ண, அவன் இருக்கானா இல்லையானே எனக்கு தெரியணும், நான் அவனை ரொம்ப லவ் பண்ணி தொலைச்சிட்டேன், அவனை விட்டுட்டு போகவும் முடியல, அவன் கூட வாழவும் முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றாங்க. இனிமே அவன் வரமாட்டான், ஏன்னா அவனை நான் கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதோட அந்த பொண்ணு ஏஞ்சு போயிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா அவளோட வீட்டுல. சோ அவன் இறந்து போயிட்ட விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு, ஆனா டெட் பாடி என்ன ஆச்சு அப்படிங்கறத நமக்கு இது வரைக்கும் காமிக்கல. திரும்பவும் ஒரு போலீஸ்காரரு இன்ஸ்பெக்டர் இந்த பொண்ணு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு இல்லையா, அவரு என்னமா அந்த போலீஸ்கார
போலீஸ்காரன் கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நலம் விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட உனக்காக நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ தனியா தானே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். சோ அந்த இன்ஸ்பெக்டர் ஆல்ரெடி ஒரு பொம்பளை பொறுக்கிங்கிறத ஒரு ஏட்டு சொல்லிருப்பாப்ல. இப்போ இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாரு. இந்த பொண்ணு எவ்வளவு முயற்சி பண்ணுது, ஆனா அவன் விடுற மாதிரி தெரியல. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினும் பக்கத்து வீட்டுல இருக்க அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த பொண்ணு இப்ப ஒன்னா இருக்கிறாங்க. பொண்ணுங்க எப்பயுமே காட்சி பொருள் தான் ஆம்பளைங்களுக்கு. சோ நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத அவனுக்கு தான் முடிவு பண்ணும். நம்மள நல்லா ஏமாத்தி நம்ம கிட்ட வேணுங்கிறத நம்ம உடலோட ஆசையை தீர்த்துக்கிறானுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த அபார்ட்மெண்ட்ல அந்த பொண்ணை ரேப் பண்றதுக்காக போலீஸ்காரன் வந்தா இல்லையா, அப்போ இவங்க ரெண்டு பேரும் தள்ளி விட்டுட்டு இருக்க அந்த பொண்ணு பக்கத்துல இருக்க ஒரு கண்ணாடி எடுத்து அந்த போலீஸ்காரன் கழுத்துல குத்தி இருக்குது. சோ இந்த பொண்ணும் கொலை பண்ணிட்டு வந்திருக்குது. இப்போ நம்ம ஹீரோயினும் கொலை பண்ணி இருக்காங்க. இப்போ ரெண்டு டெட் பாடி என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பொண்ணு அழுதுகிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் கார்ல போயிட்டு அந்த டெட் பாடி எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு எங்கேயோ போறாங்க. அப்படியே கட் பண்ண திரும்பவும் பழைய எஸ்ஐ இங்க வந்திருக்காரு. அவர் தான் இப்ப இன்சார்ஜா இன்ஸ்பெக்டரா பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினை பாத்துட்டு போலான்னு சொல்லி சும்மா வந்திருக்கிறாரு. பேசிட்டு நல்லபடியா கீழே இறங்கி போறாரு. அவங்க ஹஸ்பண்ட் இது வரைக்குமே கிடைக்கல, எங்கதான் போனாரு என்னதான் ஆனாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தெரியும், பக்கத்து வீட்டு அபார்ட்மெண்ட்ல இருக்க பொண்ணுக்கு தெரியும், ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது. இப்ப கீழே போன போலீஸ்காரரு அவருக்கு ஒரு போன் வேற வருது. அந்த போனை பேசிட்டு கொஞ்சம் தூரம் போறாரு. ஒரு நாய் ஒண்ணு இருக்கு. அந்த நாய் ஒரு பெரிய எலும்பு கூட தின்னுகிட்டு இருக்குது. அது பாக்குறதுக்கு மனுஷனோட எலும்பு கூட மாதிரியே இருக்குது. அதை போயிட்டு ஷூ போ அப்படின்னு சொல்லி ஓட்டுறாரு. அப்படியே அந்த நாய் அவரையுமே கடிக்குது. இங்க அந்த ரெண்டு பொண்ணுகளும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் பக்கத்து வீட்டு அபார்ட்மெண்ட்ல இருக்க பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா துண்டு துண்டா நறுக்கி இங்க இருக்கிற தெரு நாய்களுக்கு வீசப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த போலீஸ்காரர் இருந்தார் இல்லையா, அவரோட டெட் பாடியும் கிடைக்கலன்னு சொல்லி தான் ஒரு பக்கம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவர் மேல கம்ப்ளைண்ட் இருந்ததால அவன் எங்க தலைமறைவாயிட்டான்னு சொல்லி தான் போலீஸ்காரங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களையுமே இந்த மாதிரி துண்டு துண்டா வெட்டி தெரு நாய்களுக்கு போட்டுட்டாங்க. சோ ரெண்டு டெட் பாடியுமே தெரு நாய்க தின்னே தீர்த்துருச்சுங்க. அதனோட ஒரு பகுதி தான் இங்க ஒரு நாய் எலும்பு கூட கவிக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.